எனக்கு இல்லை ப்ராக்டிஸ்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. நல்லா போகுது. நல்லா போதா? விடுங்க, நல்லா விளாடுங்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள் நல்லா விளாடுங்கண்ணே. நல்லா இருக்கு. சரி விளாட்றேன். போன தடவை உன்ட்ட சொன்னேன், எப்படியாவது வந்து மும்பை வந்து ஜெயிக்க வச்சுப்படு, அப்போ தான் பாண்டியா தலைமையில் ஜெயிச்சாங்க, ரோஹித் ஒன்றும் சொல்லுவாங்கன்னு உன்ட்ட சொன்னேன். ஆனால் போன தடவை நீ வந்து அவங்கள என்ன பண்ண தோக்கடிச்சிட்டேன். நாங்கள் தோக்கடிக்கவே இல்லைடே. நாங்கள் எவ்வளோ போராடினோம். பாண்டியாவே ஒரு டீம் தோக்கடிச்சிட்டாரு. சரி விடு, ஏதோ ஒரு வகையில் அதுவும் நமக்கு லாபமாக சாதகமாக அமைஞ்சு வச்சுன்னு வச்சுக்குவேன், அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியோட மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கணும். இந்த மேட்ச்சில் அவங்கள வந்து நீ ஆர்சிபியை தோக்கடிக்கலாம், சும்மா தோக்கடிக்கக்கூடாது. ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில தோத்தாங்க அப்படின்ற மாதிரி நீ வந்து ஆர்சிபியை 45 அலோட் பண்ணுறோம். இந்த அக்ரெசிவ் தான் நான் அவன்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கு கொடூரத்துக்கு அவங்கள தோக்க அடிச்சிட்டேன்னா நீங்க எப்படி இல்லை, நீங்க இல்லைங்க. ஏனே அவர் என்னண்ணே, அவர் நேற்று பண்ண சம்பவத்துக்கு அவர்கிட்ட நிறையா பேச வேண்டியிருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படி இல்லை, வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஆனால் இடையில வார்த்தையை விட்டுறாதிய, கண்ணத்தை சேர்த்து இழுத்து போய் நேற்று மும்பை ஜெயிக்க விட்டாங்கப்பா. ஆமாம், அதனால 6 எடுத்து போயிட்டாங்க, 7 எடுத்து போயிடலாம். படிச்சு சொன்னேன், கேட்டானா அவன்? என்ன நீங்க பேசாத, நீ ஆர்சிபி எப்படியா தோக்கடிச்சிருங்க. இல்ல உங்களால முடியல அப்படின்னா கூட சொல்லுங்க, எங்க டீம்ல இருந்து 2 பேரும் உங்க டீம் வேணாம்னே. அப்புறம் எங்க டீம் வீக் ஆயிரும். எங்க டீம் சரியா இருக்கு, நான் ஜெயிச்சிட்டு வந்து பேசுறோம். அப்படியா? சிரிக்கிறானே. எப்படியாவது ஆர்சிபி தோக்கடிச்சிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என்னால் எதையுமே சமாளிக்க முடியல. நம்ம பசங்களால் வெளியே தலை காட்ட முடியல. அதாவது நம்ம ஐபிஎல் வரலாற்றுலேயே இப்படி நடந்ததில்லை, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நடக்குதுன்னு தெரியல. எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, வரலாற்றுலேயே நடக்காத ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்சிபி கப் எடுத்துருவாங்களோ. இல்லை நாங்கள் முடிச்சுட்றோம் அப்படிங்கிறது பயப்படாமல் நாளைக்கு முடிச்சுட்றோம். ஆமாம், நான் நம்புறேன் உங்களை. முடிச்சு விட்ருங்க. நல்லா விளாடுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. நீங்கள் நல்லா விளாடுங்க. ஆமாம், நாளைக்கு புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேட்டிங் புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி இவங்கள மாதிரி இது பண்ணிட்டு அந்த தற்குறிய மாதிரி பண்ணிடாது. தற்குறிய மாதிரி பண்ணிடாது. இப்போ எதுக்கு நீங்கள் நிற்க சொன்னேன் உங்களுக்கு தெரியல. இவனை பூரா வச்சு திட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ பேசிக்கிட்டு நான் போகிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கூப்பிட்டு போயிருங்க, அங்கே வந்து அடிச்சு போயிருவேன். கூப்பிட்டு போயிருங்க. இவர் இருந்தாருன்னா நான் அடிச்சு போயிருவேன். மும்பை ஜெயிக்க விட்டாங்க.